ஏப்பா எங்களுக்கு நான் ஒரு 4 ஃபிகரோட நம்பர் தரேன். அவங்க வெரி வெரி ஸ்வீட் கேர்ள். எப்ப வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். அந்த ஃபிகர் ஒன்ன மாதிரி இருக்காதுல்ல? இல்லம்மா, அழகா இருக்குமா இல்ல உன்ன மாதிரி அழகுக்கா அழகா இருக்குமான்னு கேட்டேன். சரி கொடுக்க. நோட் பண்ணிக்கோங்க. ஏர்டெல் 121, ரிலையன்ஸ் 369, பிஎஸ்என்எல் 123 அண்ட் வோடாஃபோன் 111. அப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, நமக்குள்ளேயே இருக்கணும். சரியா? ஏமா வாமா வேலையை பார்த்துக்கிட்டு. அப்படியா? இது உடனே இப்பயே பாத்துறேன். இரு வரேன். யோ இங்க வாயா. ஏமா? நம்ம ஊர்ல ஒரு டாக்டர் இருக்கார்ல, அவர் கிளினிக்ல இருக்காரான்னு போய் பாத்துருவா போ. ஏய், அந்த ஆள்கிட்ட போன எவனுமே உசுரோட திரும்பினது இல்லடி. யோ அதெல்லாம் எனக்கு தெரியா. யார் மேலேயாவது பகை இருந்ததுன்னா அந்த டாக்டர்கிட்ட அனுப்பிவிட்டா எல்லாமே கிளீன் பண்ணிடுவாங்களாம். எனக்கு பக்கத்து டாக்டர் சொல்லிட்டு போயா நீனு. சரி. ஆமா, யாரு மேலடி அம்புட்டு பகை? என் மாமியார் உடம்பு சரியில்லையா? ஏய் உண்மையா சொல்லுங்க, 2 பேரும் காப்பி அடிச்சுதானே எழுதுனீங்க? 2 நோட் புக்லயுமே ஒரே மாதிரியே ஆன்சர் இருக்கு. நீங்களும் தான் ஒரே மாதிரியே கொஸ்டின் கொடுத்துருக்கீங்க. கேட்டமா சொல்றீங்க? அம்மா இங்க வா. சொல்லுங்க. இப்ப காதல் ஆண்களிடம் அதிகமா இருக்கா பெண்களிடம் அதிகமா இருக்கா? இதுல என்ன சந்தேகம்? பெண்கள் கிட்டதான் காதல் அதிகமா இருக்கு. எப்படி சொல்ற? இப்ப நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க அடுத்த மேரேஜ் ஏதாவது யோசிக்கிறோமா? அந்த பிள்ளைங்களை பாத்துக்கிட்டு எவ்வளவு அழகா வளர்க்குறோம். அதுதான் உங்க மேல நாங்க வச்சிருக்க காதல். அடிப்பொடி எனக்கு இருக்கியே. நாங்களும் அப்படி இல்ல. நாங்க இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவோம். உங்க மேல வச்சது முத காதல், அங்க வைக்கிறது 2வது காதல். அப்ப யார் காதல் அதிகமா பண்றா? நாங்க தானே. ஏன் இனிமேல் ஜென்மத்துக்கும் ரோசப்பட்டு போக கூடாதுங்கிற, ஆனா திருப்பி போயிடுறேன். அந்த இடம் தெரியுமா? ஒயின் ஷாப். இன்னொன்னு என் மாமியார் வீடு. எந்த நேரம் பார்த்தாலும் விளையாண்டுகிட்டே, கொஞ்சமாவது புக் எடுத்து படி. நிறைய புக் படிச்சீனாதான் அறிவை பெருக்க முடியும். சரிம்மா, போய் விளக்கமா எடுத்துருவோமா? விளக்கமா இருக்கு. நீ தானே அறிவை பெருக்குறீங்க. ஏன் மாமா, ஒருத்தன் பேங்க்குக்கு போறான், பணம் எடுக்க போறான். பணம் எடுக்கிறப்ப ஷாக் ஆகி செத்துட்டான். ஏன்னா அவன் எடுத்தது கரண்ட் அக்கவுண்ட்ல இருந்தான். யோ இங்க பாரியா, சத்யவான் சாவித்திரி கதைய பாரியா. தான் புருஷன் உயிரை அந்த யமதர்மராஜா கிட்ட போய் வரம் இருந்து மீட்டுட்டு வந்திருக்காங்க, தன்னோட தந்திர புத்தி யூஸ் பண்ணி. அப்ப எந்த அளவுக்கு நாங்க பவர்ஃபுல்லான ஆளுன்னு பாரு. ஓய்யால இதுல இருந்து என்ன தெரியுது? யமனால கூட பொண்டாடியில இருந்து புருஷனை காப்பாற்ற முடியாதுன்னு தெரியுது. தம்பிங்கவா, பக்கத்து வீட்டை காட்ட கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வா. அம்மா குழம்பு இல்லையாமா? அவ ஒரு கஞ்ச பேசினாருடா, ஒண்ணுமே தரமாட்டா. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்லுவா. போ, நம்ம வீட்டுல குழம்பு இருக்கு, போய் ஊத்திட்டு வா. ஏமே இந்த கல்யாணத்தும் போது பொண்ணு கையும் மாப்பிள்ளை கையும் சேர்த்து வைக்கிறாங்களே, அது ஏன் தெரியுமா? இது கூடவா தெரியாது? இருங்க, அது பாக்ஸிங் ஃபார்முலாங்க. அதுல அப்படிதானே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கை கொடுப்பாங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இப்படி கொடுக்க ஆரம்பிப்பாங்களா? அதே மாதிரிதான். புரிஞ்சிச்சா? ஏமா ஏமா கொஞ்ச நேரம் இல்ல. எதுக்கு? என் வீட்டுக்காரம்மா ரொம்ப நேரமா காணோம். அதுக்கு நீ என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு. உன் வீட்டுக்காரம்மா காணங்கிறதுக்கும் நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஏமா, அவ நான் வேற பொம்பளை கூட பேசிட்டு இருந்தாவே அவ மூக்கு வேர்த்துருமா, உடனே பாஞ்சு வந்துருவான். அதுக்குள்ள என் புருஷன் என்னைய டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவான்.
இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இவரு பொண்டாட்டிய காணுமா அதுக்கு நான் நிக்கணுமா? தம்பி நாளைக்கு எக்ஸாம்க்கு எல்லாமே படிச்சிட்டியா? சரி உன்கிட்ட கேள்வி கேட்கட்டுமா? நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய உயிரினம் எது சொல்லு பாப்போம்? ஏ வெரி குட், சூப்பர், கை கொடு. இன்னொரு 3 சொல்லு பாப்போம். தவளோட அப்பா, தவளோட அம்மா, தவளோட தம்பி. என்ன ஏய் என்ன முறைக்கிற? அதான் அந்த ஹோட்டல்காரன் அடிச்சு வந்தேன், நீ வாங்கிக்காத. ஏன் ஹோட்டல்காரனுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இனிமேல் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போன ஏன் ஏதாவது ஒன்னே அடிப்பேன். சாப்பாட்டுல ஏதாவது கலந்துட்டானா? சும்மா நீ ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு கேட்டேன், ஆ, ஃபுல் மீல்ஸ்னு வெளியே போட்டு போட்டுருந்தான். ஆ. மீல்ஸ் மட்டும் தான் அடி கொடுத்தான், ஃபுல்லு கொடுக்கவே இல்லைங்கிற.